மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட், லைக், ஷேர்லாம் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என் மனசுலேருந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இம்மா, உங்க அத்தைக்கு சிரிப்பு பாத்தீங்களா? இப்போ உங்க மாமா என்கிட்ட திட்டு வாங்க போறா, பாத்துக்கிட்டே இருங்க. உண்மை சொன்னா உங்க அத்தை என்ன திட்டு வரல பாத்தியாமா? ரைட், மார்க்கமா தான் இருக்காரு மாமனாரே. ஏண்டி சம்பகவல்லி, ஓட விட்டு அடிச்சு விடாம பாத்துக்க. அட பாத வச்சி தேடில போவ. அப்படினா என்ன சொல்லிட்டேன்னு இப்படி நான் ஓட விட்டு அடிச்சு விடுன்னு சொன்னே. சம்பாலி வந்துட்டு கூப்பிட்டா. நீ எதுக்கு கூப்பிடுவானு எனக்கு தெரியாது. நம்ம சுத்தமெல்லாம் தெரிஞ்சு போயதே. அது எப்படி நான் வாய் திறக்க முன்னாடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறா? நீ எதுக்கு வாய் திறப்பன்னு எனக்கு தெரியாதா? எப்படி இவ மட்டும் நம்ம சுத்தமத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறதா? சரி சரி, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்களா? மீனை குட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியலையாத்தே? அவ ஒரு முடிவோட தான் மத்தே இருக்கா. சரி, முடிவெடுத்தா தெளிவாயிடுங்க. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். பிசினஸ் உமனா வரலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இழந்ததெல்லாம் நான் மீட்டெடுக்க போறேன். முறுக்கு சுட்டே நான் மீட்டெடுக்க போறேன். இந்த தீபாவளிக்கு ஏன் முறுக்கு தான் எல்லார் வீட்லயும் இருக்கும். டிஎம்எஸ்எஸ் முறுக்கு கம்பெனி எப்படி தான் இருக்குது? நல்லா இருக்குது. இத்தி மீனா குட்டி, வாயை மட்டும் திறந்துறாத. இப்படி ஆளுக்காளுக்கு என்ன திறக்க விடாம பண்ணா நான் என்னதான் பண்ணுவேன்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீலாம் முறுக்கு சுட முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு குடிட்டி. நான் ஒரு வாய்ப்புலாம் கிடையாது. மாமியாரே, சப்பா, என் கணக்குங்க யாராவது திக்கியலா? மாமனார் கணக்கு பெருங்கணக்கா இருக்குது. மாமனாரே, உங்க கணக்குல நீங்க மாமியாரோட வச்சு கடுங்க. என் கணக்குக்கு வாங்க. தீபாவளி வருது. இந்த கோட்டை கேஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறாக்குன்னு போய் ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம்னா உங்க அத்தைக்கு என்ன கோவம் வருது? கோட்டை கலப்பிட்டு பேர அப்படி சொல்லிவிட்டேன். மாமனார்னு பார்க்க மாட்டேன். ஆனா மீனா, உனக்கு லைப்பானியத்துக்கு புசுக்கு புசுக்குலாம் கோவம் வருது தெரியுமா? பின்ன கோபப்படாம என்ன செய்ய முடியும் மாமனாரே? இங்க பாரு, இந்த புசுக்கு புசுக்குலாம் கோவப்படாத. ஓ வளர்ச்சிக்கு சரிப்பட்டு வராது. உங்க சண்டையெல்லாம் பேர வச்சுக்கலாம். முதல் ஏன் பஞ்சாயத்து முடிச்சு வை. பஞ்சாயத்து தலைவி எங்க? அவ மாமியார பார்க்க போயிருக்கா. எதுக்கு? தீபாவளி போனஸ் வாங்குறதுக்கு. அவளுக்காக இன்னும் தீபாவளி போனஸ் கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்கு. நமக்கு யாரு இருக்கா? அண்ணனா தம்பியா, அண்ணனா அக்காவா? நமக்கு யாரு இருக்கா? அத்தே, அவ போனஸுக்கு அடி போட்டுட்டாத்தே. என்னம்மா, தீபாவளிக்கு துணி எடுக்க போலியா என்ன? எத்தே, தமிழ் அவைய மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. எப்படியும் தீபாவளினால மாமியார் கொஞ்சம் பணம் கொடுப்பாவ. அதான் அதை வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக துணி எடுத்துக்கலான்னு சொன்னா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தே. காசு கொஞ்சம் பத்தாது. அதான் அதையும் வாங்கிட்டு வரேன், சேர்த்து எடுத்துக்கலான்னு சொன்னான். தீபாவளி நெருங்கிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு எடுத்தா போதும். சரிங்க தே. அப்படினாலும் தமிழ் வந்தா தான் எடுக்க முடியும். வந்தா நான் போறேன் தே. பத்தியா, நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்க பத்தியா? நானே கடுப்புல இருக்கேன். ஒரு மாமனார்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். நீ இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு பாப்போம். இப்ப என்ன, மாமியார் உங்க கூட படத்துக்கு வரணும் அவ்வளவுதானே? அது உன்னால மட்டும் தான் முடியும். நீ நினைச்சாதான் அவளை என் கூட அனுப்பி வைக்க முடியும். மாமனாரே, என்னம்மா தங்கம், நீங்க இப்படி இருக்கீங்க. உங்க புள்ள மட்டும் ஏன் அப்படி இருக்காவ? நீ ஏன் அன்னைக்கு மாதிரி இருக்கணும்லாமா? நீ ஆச்சு மாமா ஆச்சு. மாமனாரே, ਪਰ நான் ரொம்ப கோவப்பட்டுறேன் சொல்லிவிட்டேன். இந்த மூஞ்சி ஜெராக்ஸ் இந்த வீட்டுக்கு எத்தனைதா வரப்போதோ தெரியல. அத்தை தமிழ் வேற மாசமா இருக்கா. பொம்பளை பிள்ளை எதுவும் பிறந்துச்சுன்னா, அவளே மாதிரி பிறந்துச்சுன்னா என்ன பண்றது? போதா குறைக்கு தேன்மொழி வேற மாசமா இருக்கா. அவளும் பொம்பளை பிள்ளை எதுவும் பெத்தானா, அவ மூஞ்சி மாதிரியே பிறந்துச்சுன்னா அத்தி ஜெராக்ஸ் நிறைய இருமே. வாமா, வாடா. அடே, உனக்குள்ள தைரியம் கொஞ்சம் அதிகம் தான்டா. இவ்வளவு தைரியமும் வீட்டுக்கு கொடுத்து வராங்க பாரு. நான் ஏகப்பட்ட தைரியம்டா உங்களுக்கெல்லாம். ஆமா, சொல்லுடா. தீபாவளி வருதுல, அதான் அவளுக்கு லீவா. அதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். தீபாவளி லீவுனா அவரோட வீட்டுக்கு தானடா போவாங்க. மீனக்கா, சரி சரி, விடுறா விடுறா. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அட, இவ ஒருத்தி. இவள இன்னும் உள்ள நடத்துறாங்களா இல்லன்னு தெரியல. இதுல இவ வேற கோவமா இருக்காளாம். நல்ல பொருத்தம். இவனுக்குனே வந்த அமைதி எப்படி? எனக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு செம்பகவல்லி. இவனுக்குனே வந்து சிக்குது பாரு. ஐக்கிய திறக்காதனே. நான் திறப்பேனா கோவமா இருக்கேன்ல. கோவத்தை கலப்பிட்டு போயிடாத. இன்னும் நம்ம ரெண்டு பேரும் உள்ள நடத்துறாங்களானே தெரியல. இதுல உனக்கு கோவம் வேற வருதாங்க. சொல்லி தானே கூட்டு வந்திருக்கேன். புள்ள இருக்கட கோவமா இருக்குது. வாய்க்கு திறந்துடாதடி. நம்ம ரெண்டுத்தையும் அடிச்சு பத்திடுவாங்க. நான் உங்க எல்லார் மேலயும் ரொம்ப கோவமா இருக்கேன். ஏமா, எதுக்கு கோவமா இருக்க? நான் சத்தியமா சொல்றேன், இது சின்ன தமிழே தான். தமிழ் இப்படிதானே சொல்லுவா. எதுக்கு கோவம்? ஆமா, தீபாவளி வருது. யாராவது என்ன கூப்பிட வந்தீங்களா? நானே வழிய வந்தேன்.
வந்த எல்லாமே வழிய வந்ததா சொல்லு சொல்லு. அவ கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அநேகமா உண்மையை பேசி விடுவா பாத்துக்க. நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நீங்க யாரும் என்ன கூப்பிட வரலல? உனக்கு பால்கோவா செஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு பால்கோவே பிடிக்காது. ஏய் ஜெயராஜி, எனக்கு தெரியும்டா நீ இப்படிதான் போய் சிக்குவனே. டேய், ஒரு மனுஷன் ஆடலாம்டா, ஏக்கர் கணக்குல ஆடக்கூடாது. ஆடனா இப்படிதான்டா சிக்க வேண்டியது இருக்கான். டேய், வெறப்பேட அலைஞ்சிங்க மீசி முறுக்கி விட்டுட்டு பாத்திராடா உங்களுக்கு எப்படி வந்து சிக்கி இருக்குன்னு. டா, இவனுக்கு இப்படித்தான். அந்த பொண்ணு தர பையனுக்கு சொல்லவே வேண்டாம். மீசி இப்படி முறுக்கி விட்டுட்டு வெறப்பாவே சுத்திட்டு அலைஞ்சா. இப்ப பாரு, தேர்மலே தேர்மலே தேர்மலிங்க வாடி அப்படியே சுத்திக்கிட்டு போறா. பாக்குறதுக்கு கண்குள்ளா காட்சியா இருந்தாலும் வெறப்பா அலைஞ்ச பயில்வலா அப்படி நினைக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா தான்டா இருக்குது. அம்மா நீங்க ஒரு பொதுமே சொல்லல, தீபாவளிக்கு கூட்டிட்டு வந்திருக்க. மாமனாரே, இப்ப வேடிக்கை பாருங்கண்ணே. மாமியாரே, ஆஹா மீனாக்கு வயது இருக்காளே, ஏதாவது வேண்டதில்ல 10 ரூபாலோ. சம்பகமலி, டேய் என்னடா சொன்ன? தீபாவளி லீவுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொன்னேன். தீபாவளிக்கு தானே 2 நாள் இருக்கடா. ஆகா இப்ப நான் என்ன பதில் சொல்லுவேன்? டேய் வாங்கிட்டு தான் மீனா கேக்கா. தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்கேன்னு. அது வேற ஒண்ணு இல்லட்டி, அவ தீபாவளிக்கு வீட்டுக்கு போயிருப்பா. போற வழி தானே எங்க வீட்டை எட்டி பார்த்துட்டு போன்னு சொல்லியிருப்பான். அப்படிதானடா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ண? இல்லக்கா, தீபாவளிக்கு தீபாவளிக்கு சொல்லுடா. தீபாவளிக்கு என்ன, அது இன்னும் 2 நாள் இருக்குதே. அது லீவ் விட்டுட்டாங்க. அவளுக்கு இங்கதான் வரணும்னு ஆசையா. அவ உன்கிட்ட சொன்னா? ஏன் அழகி, நீ சொன்ன? சாச்சா நான் சொல்லவே இல்ல. அவிதான் தீபாவளிக்கு நீ எங்க வீட்ல இருந்தே ஆகணும்னு சொன்னாவல. நீங்க தானே வான்னு கூப்பிட்டீங்க. ஒண்ணு கடிச்சிரும் பாத்துக்க. அப்ப என்ன சொல்லணும்? எனக்கு தீபாவளிக்கு ரொம்ப லீவு, அது வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். தீபாவளியை நான் இங்கதான் கொண்டாட போறேன்னு சொல்லி. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அச்சச்சோ, புள்ள எதுக்குமா கோவமா இருக்குதே? இவ பொளச்சிக்குவா. நீ கோவமா இருக்க, இத நாங்க நம்பணும். ஆமா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சரிம்மா, நீ ரொம்ப கோவமா இருக்க. நாங்க சமாதானப்படுத்தினா நீ சமாதானம் ஆக மாட்ட. சரி, 2 நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தீபாவளியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வாமா. அதுக்குள்ள கோவம்லாம் தணிஞ்சிரும். சரியாம்மா? சம்பளிக்கா, என்னடா ஏன்டா பதறத? அவ சின்ன புள்ளக்கா. ஆமாடா, அதான் தீபாவளி லீவெல்லாம் முடிஞ்சு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லக்கா, அது அவளுக்கு இங்கதான் தீபாவளி கொண்டாடணுமா. அப்படி இந்த அழகி வாங்கிட்டு சொன்னா. ஏன் அழகி நீ சொன்ன? இல்லவே இல்லையா? சப்பா வச்சிருக்கத பாரு. ஒண்ணு தீபாவளிக்கு நம்ம வீட்ல என்னென்ன பண்டம்லாம் போட்டிருக்கியா? இங்க பார், இனிதான் நாங்க முறுக்கு, அதிரசம், சுசியா, முந்திரி கொத்து, முறுக்கு எல்லாம் சுட போறோம். அடி பண்டம்னு சொன்னா இவ எனக்கு சந்தோஷப்படுதால. எங்கதான் பிடிக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பிடிச்சுவானுங்க. எனக்கும் முந்திரி கொத்து, அப்புறம் சுசியோ, அதிரசம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் நிறையவே செய்யுங்க சரியா? அதுக்கு என்ன செஞ்சுட்டா போச்சுது. சரிம்மா, உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்க போ. சரிங்க அத்தை. பாட்டி, என்னம்மா? நான் தீபாவளிக்கு இங்கதான் இருப்பேன். சரிம்மா. டேய், இந்த பிள்ளைட அம்மா அப்பா அத்தி மாமனார் ஜெயராஜிக்கு ஆப்போசிட்டர். டேய் சொல்லுடா. அது பாத்துக்கலாம்ப்பா. ஏண்டா அவளுக்கு தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மா அப்பாவா? இதுக்கு மேல இங்க இருந்தோம் அவ்வளவுதான். அழகி போய் ட்ரெஸ் மாத்திக்கமா போ. என்ன கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. அப்பா அக்கா. சரிம்மா, நீ போய் ட்ரெஸ் மாத்து போ. அதிரசம் முறுக்கெல்லாம் அது நாளைக்கு தான் சுடணும். தீபாவளிக்கு முன்னாடி கட்டாயமா சுட்டுருவோம். எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம். சரியாம்மா? முந்திரி கொத்து எல்லாமே சுடணுமா? அப்ப சரி, அப்ப சரி. ஏய், இந்த ரூம் சூப்பரா இருக்கு. பூசு மஞ்சள் பூத்தது பூவொன்றே. ஓய், என்ன ட்ரெஸ் மாத்தல? இதுதான் மாத்த போறேன். மாத்தல நினைச்சா நீங்க நின்னுட்டு இருக்கீங்க. நான் இருந்தா என்ன? அதெல்லாம் இங்க நடக்காது. மாத்திட்டு வெளியில போறணும். அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நான் பாட்டுக்கு இங்க தானே இருக்க போறேன். நீங்க பாட்டுக்கு இங்க இருங்க. நான் செம்மறி தரமுக்கு போறேன். இல்ல, இங்கே மாத்த. கொன்னுடுவேன். நீ கொன்னாலும் பரவாயில்ல, இங்கே மாத்த. அப்படியே இங்க முன்னாடி மாத்திட்டா மறைச்சடி பாப்பாங்க. போறீங்களா? வீடுங்க, நான் போறேன். கத்தாத. இந்த பாரு, நான் உள்ள வந்ததை யாரும் பார்க்கல. அதுக்கு நீ பாட்டுக்கேரு. நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருக்கேன். நான் உள்ள வந்ததை யாரும் பார்க்கல. அதனால நீயும் நானும் தான் உள்ள இருக்கோன்னு யாருக்கும் தெரியாது. நீ பாட்டுக்கு மாத்த. வேண்டாம், உங்க முடி ஒண்ணும் சரியில்லை. நாள மாட்டேன். அதான் சொல்றேனே, நான் வந்ததை யாரும் பார்க்கல. ரொம்ப நல்லா இருக்குது. போறீங்களா? பேசுறேன்.
வேண்டாம், நீங்க போங்க சொல்லிட்டேன். எஸ் பாரு, எல்லாரும் வந்துருவாங்க பிறகு. அப்புறம் நினைச்சா நீ நானும் பேசக்கூட முடியாது. இந்த வீட்டை பத்தி உனக்கு தெரியாது. அக்கம் பக்கம் திரும்ப கூட முடியாது. எல்லா பக்கமும் ஆட்களா இருக்கும். அப்புறம் நான் உன்னை பார்க்க கூட முடியாது. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. நம்ம கிட்ட விளையாடலையே, நம்மளை பார்க்கலையும் நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. பாத்துக்க. அப்படியே நான் ஒண்ணும் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் பண்ணுவேன்டி, நான் ஃபீல் பண்ணுவேன். ஓய், உங்களை சந்தோஷமாக்கு தாண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். இப்படிலாம் பண்ணீங்க, நான் போயிருவேன் சொல்லிட்டேன். இல்ல, நான் ஒன்றும் பண்ணல. ஏன் உரிமை இல்லை என்ன? இப்பெல்லாம் பேசிட்டா? ஐயோ, ஆமாமா, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி விட்டு கொடுத்து நினைச்சீங்களோ? கொன்னு ஆ? ஆ? அடிச்சுக்கோங்க. இதான் என் முன்னாடி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. அடிச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. வேண்டாம் வேண்டாம், உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே இல்லையே. அதான் என் முன்னாடி எதுவும் மாட்டேன்னு சொல்லிட்டியே. அடிச்சுக்கோங்க. வேண்டாம் வேண்டாம், உனக்குல என் மேல நம்பிக்கை இல்லை. போ. அடிக்க போறீங்களா இல்லையா? இல்ல நான் நிக்க மாட்டேன். அழுதுருவேன். பரவாயில்ல, உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. போங்க. அணைச்சுக்கவா? நல்லா அணைச்சுக்குவேன், பாத்துக்க. பரவாயில்ல. அப்புறம் என் மேல நம்பிக்கை. போங்க. அப்போ அணைச்சுக்கவா? அணைச்சா விட மாட்டேன், பாத்துக்க. பரவாயில்ல. டேய் ஜெயராஜி, அம்மா உன்னை கூப்பிட்டாங்க பாரு. அக்கா வந்துட்டேக்கா. அம்மா கூப்பிட்டாங்களா? போயிட்டேன்க்கா. நான் பெருசா எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, பார்த்து. அத்தை, இங்க பாரு, அவன் வயசு அப்படி, நீ தான் பார்த்துக்கணும். இல்ல அத்தை. சரி வா, வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், வந்து கூலி ஓடியா. சரிங்க அத்தை. போங்க, இல்ல உங்களாலதான். சரி, அக்கா ஏதாவது சொன்னால? அக்கா பார்த்துருப்பாளோ? உங்ககிட்ட இருந்து நான் கவனமா இருக்கணுமா? ஐயோ, அப்படியே சொன்னாங்க. இனிமேல் இது பக்கத்துல வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. பேசி பேசி கடைசி எண்ணியை மாத்திட்டீங்கல்ல, கொன்னு போயிருங்க சொல்லிட்டேன். அத்தை முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? நான் நீ இல்லாம இருக்க முடியாது. கொன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, நான் அதுக்காக தான் கூட்டுட்டே வந்தேன். சும்மா இரு. மாட்டேன், கொன்னு வச்சுட்டு போங்க. அக்கா இனி வர மாட்டா. அப்படியா? நிஜமாதான், இனி அக்கா வரமாட்டா. இனி அக்கா வரமாட்டா சொல்லிட்டு போயிட்டால. இனி வரமாட்டா. கிட்டவா. எப்படி? அப்பவே மாதிரி. நீங்க பாரு, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது சொல்லிட்டு போங்கன்னு சொன்னேன். போல முடியாது சொல்லிட்டு இருக்கல. என்ன ஜெராஜி, அந்த பிள்ளைகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? அக்கா எவ்வளவு நேரமாக நிக்கா? அவிய ரொம்ப நேரமா இங்கதான் நிக்காவ. இங்க இருந்தோம் இவ கூட சேரவே முடியாது. என்ன பொண்ண? டேய் ஜெயராஜி, நீயாடா ஜெயராஜி இதெல்லாம்? இல்லக்கா, புது இடம், அதான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என் அக்கா மாட்ட சகஜமா பழகு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்க்கா. அத நாங்க சொல்லி கொடுத்துக்கிடுவோம், நீ கிளம்பு. பையன் உள்ள கல்யாணம் வேண்டாம் காதல் வேண்டாம்னு இருந்துட்டு இப்ப என்ன வரத்து வாரா? நீ கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. அழிச்சேக்கா. ஏக்கா எனக்கு ஒரே தலைவலிக்கா. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கேன். ஐயோ, உனக்கு தலைவலியாடா? ஆஹா அப்படின்னு சொன்னாக்கா போயிருவா. ஆமாக்கா, ரொம்ப தலைவலிக்கா. சரி, நீ படுத்து தூங்கு. ஏக்கா அப்படியே கதை சாத்திட்டு போயிருக்கா. நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிடா, நான் சாத்திட்டு போறேன். அழகிரி வாமா, அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அக்கா, அது விக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஆளு வேணும்லக்கா. விக்ஸ் போடுறதுடா கிஷோர், இந்த மதன் பையன் அங்கதான் கடந்தானுவ. நான் அவள வர சொல்றேன். டேய், அன்பரசி போட்டா உடனே கேக்குண்டா. அவ நல்ல மெசேஜ் பண்ணுவா. இருந்தால வர சொல்றேன். எனக்கு தலை வலிக்கல. அது சரி, தலைவலி அடிக்கடி வரதும் தானா போறதும் அதெல்லாம் இந்த வயசுல வரதாண்டா. சரி அழகிமா, நீ வா.
அவ 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 இல்லக்கா, இல்ல அவ ரெஸ்ட் எடுக்கட்டுமாக்கா. டேய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு என்ன கேளடா புள்ளடா அவ வெடி வெடி போடணும் ஏமா நீ வா நான் கிசரே மதன வெடி போட்டுட்டு இருக்கான் நீ போய் வெடி போடு வா சரிங்க தே சீக்கிரம் வா வேண்டாம் போவாத, அத்தை நான் வந்துட்டேன் போவாத சொல்லிக்கிட்டு இருக்கல. இச்சிட விட்டுங்க சொல்லிட்டேன் முடிச்சிட்டு விட்டுங்க சொல்லிட்டேன் விட மாட்டேன் பெண்ணில்லை. அலே நீ வாமா இச்சிட விட்டுங்க சொல்லிட்டேன் வந்துட்டேன் வாண்ணே என்னம்மா இங்க உட்காந்துட்ட? சும்மா தானே அவ என்ன டூட்டி முடிஞ்சு வரல அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பயிலுலங்க. டேனும் கிசரும் கூட்டிட்டு போனாங்கண்ணே சரிம்மா, தூங்க வேண்டியதுதானே? தூக்கமே வரலண்ணே இப்பதான் அத்தை ஜூஸ் எடுத்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன் அங்க கோட்ரஸ்ல யார் இருக்கா? அவங்க நைட்டு போல போவாங்கண்ணே இப்போ பூட்டியா கிடக்கு? ஆமாண்ணே அங்க நான் ஒத்தியா இருக்க வேண்டாம்னு தாத்தா கூட்டிட்டு வந்துட்டாங்கண்ணே இப்பதான் தாத்தா என்ன கூட்டிட்டு வந்தாங்கண்ணே அங்க பூட்டி தான் கிடக்குது ஆ, சரி சாவியை கொண்டா. இருண்ணே இங்க எடுத்துட்டு வரேன் நீ அடிக்காண்டா, எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லி எடுத்துக்கிறது. முன்ன கால்ல தானே தொங்க போட்டிருப்பேன் சரி நான் எடுத்துக்கிறது. அங்க கோட்டர்ஸ்க்கு போற ஆமா, போயிட்டு வரணும். சரிண்ணே காஃபி எதுவும் போட்டு குடிக்கணும் ஃப்ரிட்ஜ்ல பால்லாம் இருந்தது கேஸ் ஆன் பண்ணிக்க சரியா கீழே ஆஃப் பண்ணி வச்சிருப்பேன் சரி. அப்புறம் நான் சாவி வாங்கிட்டு போனேன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். அண்ணே இல்ல, நான் சாவி வாங்கிட்டு போறேன்னு யார்ட்ட சொல்லிடாத. ஏண்ணே எதுக்குண்ணே அது இல்ல, அழகிக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், எடுத்துட்டு அங்க கூட்டு போயிட்டு வரலானே. பாட்டிக்கிட்ட கேட்டியாண்ணே அதான் சொல்லு, யாருக்கும் தெரிய வேண்டானே. ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சது என் முழுக்க தண்ணி பிச்சிருவான் சும்மா இருண்ணே பாரு, அவங்கிட்ட சொல்லாத. திட்டு வாங்கிறது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் வேண்டாம் சொன்ன கேளு ஒழுங்கா வீட்டுல இரு இல்ல சும்மா அப்படி பேசிட்டு வந்துரு. சரியா? யாரும் கேட்டா ஜெயராஜன் இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிரு. அழகி கேட்பாங்கல்ல அதை பாத்துக்கலாம், நீ சத்தம் போடாம இரு. நான் சாவி எடுத்துட்டு போறேன், யார்ட்ட காட்டி கொடுத்துறாத. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அப்படி இருக்க வேண்டியதானே இப்ப நான் என்ன பண்ண பொண்ணு எனக்கு தெரிஞ்சு என்ன கொன்னுவானே இதுக்குதான் சாவி கேட்கறான்னு தெரிஞ்சா நான் கொடுத்துக்க மாட்டேனே இப்ப நான் செத்த என்ன பண்ண மத்த நாள்ல கூட அம்மா அப்பா இல்லைங்கிற வழி பேச தெரியட்டாலும் இந்த மாதிரி பண்டிகை நாள்ல ரொம்ப தேடுது மனசு ரொம்ப வலிக்குது அழக இல்ல அம்மா அப்பா ரொம்ப தேடுது முன்னாடிலாம் தீபாவளி வந்ததுன்னா அம்மா அப்பாவோட சந்தோஷமா இருந்ததா ஞாபகத்துக்கு வருது அவங்க கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா இல்ல போச்சுது இப்ப எனக்கு நீ யாருமே இல்ல ஏன் அப்படி நினைக்க? நாங்களாம் இருக்கோம்ல, நான் இருக்கேன்ல, ஏன் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்னமோ தெரியல நான் தொலைச்ச நாட்கள தான் என் மனசு தேடுது அம்மா அப்பாவோட நான் கொண்டாடின அந்த தீபாவளி நாட்களை மறக்க முடியல மனசு வலிக்குது உலகமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு என்ன தவிர எனக்கு நீ யார் இருக்கா அப்படி சொல்லாத. உண்மையை தானே சொல்றேன் எனக்கு நீ யார் இருக்கா அப்படி சொல்லாதன்னு சொல்றேன். உண்மையை தானே சொல்றேன் எனக்கு நீ யார் இருக்கா ஏன் நான் இல்ல? நான் இல்ல. என்ன சொல்றீங்க இங்க பாரு, இன்னைக்கு கூட ஆபீஸ் தான், நான் போகல. உனக்காக தான் இங்க வந்தேன். நான் இல்ல, உனக்காக தான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 நாள் ஆபீஸ்க்கே போகல. வீட்டுல ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு உனக்கு துணையா ஆறுதலா இருக்கணும் தானே உன் கூட இருக்கேன். நான் இல்ல. எனக்காக 2 நாள் ஆபீஸ்க்கே போகலையா நீ தனியா இருந்தா ஃபீல் பண்ணுவேன்னுதான் நான் போகல. ஐயோ உங்க வீட்டுல ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா இல்ல, வீட்டுக்கு தெரியாது, பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிடுவேன். எனக்காக லீவ் போட்டீங்க ஆமா, உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் அப்படி நீயும் நானும் ஒண்ணுதானே. நீ யாருமே இல்லாத அனாத, நான் எல்லாரும் இருந்தும் அனாத. உண்மைதான், எனக்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனா எனக்குன்னு இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்குன்னு இந்த உலகத்துல எந்த உறவும் இல்ல. இருந்த உறவையும் தொலைச்சிட்டேன். அவங்க தப்பு இல்ல, என் தப்புதான். நான் செஞ்ச தப்புதான். இப்ப எனக்கு நீ யாருமே இல்ல. அதனாலதான் உன் வழியை என்னால உணர முடிஞ்சது. எனக்காக கொஞ்சமாவது ஆறுதல் இருக்கு உனக்கு. அதான் எனக்கு உன்னை பார்த்தா பாவமா இருக்கும். என்னால முடிஞ்ச ஆறுதலையும்
ஒரு பாதுகாப்பையும் கொடுக்கலாமே தான் உன்னை பார்க்க அப்பப்போ வருவேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். உன்னை என் கூட வச்சுக்கலாம்னு நினைப்பேன், ஆனா முடியாத. ஏன்? உனக்கே தெரியும், நீ எங்க வீட்டுல இருந்த அப்புறம் கொஞ்ச நாள்ல அம்மா கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதான். ஆமா, பாட்டி அங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அங்க இருந்தா கேஸ் போட முடியாதே, அதனால கொஞ்சம் தனியா இருன்னு சொல்லிட்டாங்க. என் கேஸுக்காக தான் வாதாடிட்டு இருக்காங்க. இங்க பாரு, நிச்சயமா ஜெயிச்சவ. என்ன கேஸ் எடுத்திருக்கிறது எங்க அம்மா. நிச்சயமா உனக்கு நீதி கிடைச்சிரும். நீதி கிடைச்சாலும் எங்க அம்மா அப்பா என்ன திரும்பியா வர போறாங்க. அப்படி நினைக்காத, அவங்க ஆத்மாவாத சாஞ்சொலியில. அதுக்காக தான் விடாம இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கேன். என் அம்மா அப்பாக்கு நீதி வேணும். சரி, இப்ப இதை பத்தி பேசினா நீ டென்ஷன் ஆயிருவேன். சரி, தீபாவளிக்கு என்ன பண்ண போற? இருக்கிறவங்களுக்கு தானே தீபாவளி, என்ன மாதிரி இல்லாதவங்களுக்கு. அப்படிலாம் சொல்லாத. நீ ஏன் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது? அங்கயா? பாட்டி எனக்காக தான் வாதாடிட்டு இருக்காங்க. இப்ப நாங்க வந்து இருந்தா அது சரிப்பட்டு வராதே. பரவாயில்ல, தீபாவளி அன்னைக்கு அது வாயே. குடும்பத்தோட இருந்தா உனக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. என்ன கூப்பிடுறதுக்கு அங்க யாரு இருக்கா? இங்க பாரு, நீ வா. நீ தீபாவளி அன்னைக்கு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஐயோ எப்படிங்க, அது எப்படி நான் வர முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு காலையிலே வந்துரு, சரியா? நிஜமா சொல்றேன், நீ வந்துரு, நான் பாத்துக்கிறேன். நிஜமாவே நான் வரலாமா? நிஜமாவே நீ வரலாம். என்ன? தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா தீபாவளி அன்னைக்கு நான் ரொம்ப அழுதுருப்பேன். உங்களுக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லனே தெரியல. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். தேங்க்ஸ் சொல்லி அந்தியமாக்கிறாத. இல்ல, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறதில்ல. உண்மைதான், உங்களையும் நான் இழந்துட்டா நான் இந்த மண்ணில் வாழறதுல அர்த்தமே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எப்பவுமே எனக்கு துணையா இருப்பீங்களா? உனக்கு பிடிச்சா எப்பவுமே உனக்கு துணையா இருப்பேன். இது போதும், இது போதும். உனக்கு என்ன? இல்ல, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லைன்னா தோல்ல சாஞ்சிருக்க மாட்டேனே. நிஜமாவா? நம்பிக்கை இல்லைன்னா தோல்ல சாய முடியுமா என்ன? ரொம்ப தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இங்க பாரு, தீபாவளிக்கு எங்க வீட்டுக்கு வந்துரு. இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்துரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த தீபாவளி நீ சந்தோஷமா கொண்டாடணும், சரியா? ரொம்ப தேங்க்ஸ். இப்பதானே சொன்னேன் தேங்க்ஸ் சொல்லி நன்னியமாக்கிறதுன்னு. சாரி சாரி. சாரியும் வேண்டாம். மாப்பிள்ள, இந்த வழியா வர ஒரு வண்டி விட்டுற வேண்டாம். வேட்ட சும்மா தாறுமாறா இருக்கணும். எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க வண்டி மட்டும் நிப்பாட்டினா போதும். எப்படி வண்டி நிப்பாட்டுறது மட்டும் பாருங்க தான். துணைக்கு டேனியல் வச்சிருக்கேன். மாப்பிள்ள, நம்ம டிபார்ட்மெண்டே கிடையாது. ஐயோ, அத்தான் வர்றவனுக்கு நான் போலீஸா இல்லையா தெரிஞ்சுக்க போறான். துணைக்கு வச்சிருக்கேன் தான். நம்ம டிபார்ட்மெண்ட்ல யாரையும் நம்ப முடியல. எல்லா கள்ள பயில இருக்கானுவ. ஆமா மாப்பிள்ள, நம்மளை ஏமாத்திட்டா அதுக்கு தான் நம்மளாலே நான் செட் பண்ணிட்டேன். புத்திசாலி மாப்பிள்ள. குறிப்பா என் அண்ணனுக்கு தெரிஞ்சிடவே கூடாது மாப்பிள்ள. ஆமா தான், அவ்வளவுதான். நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோம். மாப்பிள்ள, வண்டிக்காரன் வரான், புடிங்க புடிங்க. எப்படி புடிச்சு வசூல் வெட்டி ஆரம்பிக்கிற மட்டும் பாருங்களேன். தீபாவளிக்கு ஒரு நாள் தான் இருக்கு மாப்பிள்ள, விட்டுறாதீங்க. ஐயா தான், அதையே சொல்லி சொல்லி அடி வச்சா புளிய கரைக்காதீங்க. என் மூணு 2 ரிமோட் கார் கட்டிருக்கானுங்க. 2 ரிமோட் காரா, துப்பாக்கியா, வெடியா, அவங்க போட்டுக்க பட்ஜெட்டுக்கு அத்தான் 4 வண்டியில 10 வண்டி நிப்பாட்டினாலும் பத்தாது. என் மருமக மாதிரி அப்படிதான் நிறைய வண்டி நிப்பாட்டிடலாம். ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. உங்களை நம்பித்தான் என் தீபாவளியே இருக்குதா. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள, வண்டி வருது, நீங்க நிப்பாட்டுங்க. வசூல நான் பாத்துக்கிறேன். ஓகே தான். ஏய் டேனியல், சீக்கிரம் வா. வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. சட்டு புட்டு வந்து ஆர்சி புக் எல்லாத்தையும் எடுறா. சப்பா, எனக்கு ஏகப்பட்ட வண்டி நிப்பாட்ட வண்டி இருக்கு. மெதுவா ஊந்து வாரான். ஒரு நம்மளை பார்த்து அங்கேயே பிரேக் போட்டுவானோ. பிரேக் போட்டா இங்க வந்துதான் ஆகணும். டேய், நாங்க சரியான இடத்துல நிக்கோண்டா. நீ திரும்பி போக கூட முடியாது. அங்க போனா செக் போஸ்ட் கொடுக்கணும், இங்க வந்தா எனக்கு கொடுக்கணும். எப்படின்னா நீ கொடுக்கதான் போற, அது எங்க கிட்டே கொடுத்துட்டு போ. வாடா 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 மாப்பிள்ள, வா 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 வா. ஐயோ, வாட்டர் வெச்சுமே வராரு. இவரு எதுக்கே வந்தாரு? விக்கத்தான் மாப்பிள்ள. ஐயோ, நம்ம வேற வண்டி ஏகப்பட்டு நிப்பாட்டி வச்சிருக்கோம். அத்தான், எதுக்கு மாப்பிள்ள வண்டி பண்ணி நிப்பாட்டி இருக்கீங்க? அங்க சிட்டில டிராபிக் ஆகுது. ஓ, அங்க டிராபிக் ஆகி போச்சுதோ. அதான் செக்கிங், தீபாவளில சரக்கு எடுத்துட்டு போவானுங்க, அதுக்குதான் நிப்பாட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயா மாப்பிள்ள, அங்க செக் போஸ்ட் நிறைய நிக்காங்க, பிரச்சனை இல்ல, விட்டுருங்க.
விட்ட தேராத ஆட்டுங்கத்தான். அப்பா அத்தான் வந்துட்டாரு. நீ உடனே டூட்டி கிடையாது, நீ எதுக்கு நின்றுட்டு இருக்க? அது டூட்டி முடிஞ்சிட்டு மாப்பிள்ளைய பார்க்க வந்தேன். சரிடா, மாப்பிள்ளைக்கு ஒத்தாசம் பண்ணு. அது வண்டி போய் நீ படி செக் பண்ணிட்டு இருக்காரு. இங்க செக் பண்ணா சிட்டில டிராபிக் ஆகும், அப்படியே மூவ் பண்ண விடு. அது நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன. வண்டி போய் விடுங்கடா, எனக்கு ஸ்டேஷன்ல போன் பண்ண போனு. அதான் நான் வந்து பார்க்க வந்தேன். நீ வீட்டுக்கு போலியா? ஏடா இப்பதான் டூட்டி போட்டிருக்காங்க மேல இடத்துல, என்ன பண்ணி நவள முடியாது. சரிடா, நீ வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ ஐயோ, வசல் வெட்டலாம் போய் உங்களுக்கு என் 3 வேடிக்கைலாம் கேட்டிருந்தானுங்களே, இப்ப என்ன பண்ண? நீ போன நான் பாத்துக்கிறேன். டேய், வசல் வெட்டிட பண்ணிட்டு இருக்கீங்க, போச்சு கண்ணு பிடிச்சிட்டாரு. அப்பா இல்லைங்க, அப்படியே இல்லைண்ணா. டேய் சொட்டே அனுப்பிடுவேன், உனக்கு வீட்டு பக்கம் போ. மாப்பிள வண்டி பேர் மூவ் பண்ணிடுங்க. 5 வண்டி தான் பாக்கி, முடிச்சிட்டு போயிட்டேன். டேய், கிட்ட 25 வண்டி பிடிச்சிருக்கா நீ. வண்ட சொன்ன கேளு, இது ஏன் நேரம், நான் மாட்டிட்டு போயிரு சொல்லிட்டேன். வெறும் 5 வண்டி தான், ஆளுக்கு 10,000 பிடிச்சாலும் போதும்னே. இங்க பாரு, நம்ம கிட்ட துணிமணியை 2 லட்சம் ரூபாய்க்கு எடுக்க வேண்டியிருக்கு. சும்மா இரு, கோத்த கலப்பிடாத போயிரு. ப்ளீஸ் ப்ளீஸ், 5 நிமிஷம் தானே. வேண்டாண்டா, மாட்டிடுவோண்டா. என்ன 5 வண்டி தானே, சிட்டிக்குள்ள போன பிடிக்க முடியாது. அங்க போனா அவன் கேமரா வச்சுட்டு அலைவானுங்க, ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க தான் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நான் சரியான இடத்துல தானே சூஸ் பண்ணிருக்கேன். சொன்னா கேள, ஒரு 5 வண்டி தானே, நான் பாத்துக்கிறேன். நீ போன வார வேண்டாடா, சொன்னா கேளுடா. அண்ணே நான் பாத்துக்கிறேன். சரி, நீ போன பாத்துக்கிறேன். என்னது என்ன சொன்ன? போடா, உனக்குலாம் அடிக்க தெரியாது, நான் அடிச்சு தரேன், நீ கிளம்பு. எதிர்பார்த்தத விட டப்புலாம் கிடைக்கும். அப்பாட, போன உசுறு வந்துருச்சு. மாப்பிள்ள நீங்க ஓரமா நிற்குங்க. தேவிக்கு போடா, நான் பாத்துக்கிறேன். நீ என் டூட்டி தானே, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. அடிச்சிருவல்ல? அடிச்சிடா, நீ கிளம்பு. சரிண்ணே. பாப்பா ஆப்பிள் பழம் கேட்டா, பொம்மை வாங்கிட்டு போயிரு. சரிங்கண்ணே. மாப்பிள்ள அவன் டேனியல் மட்டும் நிப்பாட்டுங்க, நீங்க நோண்டுங்க. நம்ம 2 பார்த்தா ஒரு வண்டி நிக்க மாட்டான், இழுத்துட்டு போயிடுவான். நீங்க ஓரமா நின்று நான் பாத்துக்கிறேன். அத்தான், அப்போ வண்டி எப்படி நிப்பாட்டுறது? அந்த வண்டியை எப்படி நிப்பாட்ட வைக்கணும்னு எனக்கு தெரியும். நாம நிப்பாட்டாமலே இந்த இடத்துல கரெக்டா நிப்பானுங்க. அதுக்கு நான் பாத்துக்கிறத, நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. பக்கத்துல செக் போஸ்ட் இருக்கும், அங்க நான் சொன்னேன்னு அது மட்டும் வாங்கிட்டு வந்துங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. சரிதான், நான் வாங்கிட்டு வரேன். ஐயோ, போலீஸ் நிக்கவல, என்கிட்ட லைசென்ஸ் வர இல்லையே. ஐயோ செத்த, அத்தி இது போலீஸா என்ன அரக்கனா? இங்க வாங்க, வா, வண்டியை ஓரமா தள்ளு. சார், ஓரமா தள்ளுன்னு சொன்ன வண்டியா. சார், இன்சூரன்ஸ் அப்புறம் லைசன்ஸ் எடுத்துடுமா. சார். ஐயோ, வண்டி மதிக்கிற நேரத்துல இந்த பொண்ணு வேற, இதுக்கு என்ன தேரும். நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, சீக்கிரம் எடுத்து கொடுத்துட்டு ஓரமா போமா. சார், லைசென்ஸ்ல என்ன சார்? என்னது? அதான் இப்ப என்னமா கேட்டில, அப்படினா என்ன சார்? உங்க அப்பாக்கு எவ்வளவு வருமானம் வருது, நீ உங்க அப்பா வருமானத்தை எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற டீடைல். இவ்வளவுதானா? இதுதான் லைசென்ஸா? இது கூட எனக்கு தெரியாம இருந்திருக்கேன். சார், எங்க அப்பா சம்பத்தி பண்ற எல்லாத்தையுமே நான் தான் சார் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்ல அக்கா மக்கா. உங்க அப்பாக்கு எவ்வளவு வருமானம் வரும்? அது ஏகப்பட்டது வரும் சார். அத பூரும் அழிச்சிருவ. நான் புகையா போகுது சார். உங்க அப்பா என்னடா பாக்காரு? ஆர்டி ஆபீஸ்ல சார். சுத்தம். யார் மகா? சார், கந்தசாமி. அவரு மகளா? அப்ப புடிங்க வேண்டியதான், அவர் ஊர்ல மட்டும் எல்லாம் புடுங்குறாருல. சரிம்மா, ஆர்சி புக்கு லைசன்ஸ் திருவரு 5000 ரூபாய். எதுக்கு சார்? உன் வண்டிக்கு நலங்கு வைக்கணும், 5000 ரூபாய் வச்சுட்டு போ. என் வண்டிக்கு நலங்கா? ஆமாமா, கந்தசாமி மகா தானே? ஆமா சார். அதுக்குதான் உன் வண்டிக்கு நலங்கு வைக்கணும், 5000 ரூபாய் வச்சுட்டு போமா. சார், 5000 ரூபாய் சார்? இருக்க அதிகமாகும், பரவாயில்லையா? சார், அதான் எங்க அப்பா சம்பத்தத்தை பூரா நான் செலவு பண்றேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேனே, வேற எதுக்கு சார் என்கிட்ட கேக்குறீங்க? ரோட்ல உங்க அப்பா சம்பளத்தை புகையா விட்டு தள்ளுதல்ல, அதுக்குதான். அதுக்கு எதுக்கு சார் நீங்க என்கிட்ட 5000 ரூபாய் கேக்கீங்க? நீ பூரும் பணத்தை புகையா தட்டிட்ட, இப்ப புகை ஃபுல்லா ரோடு ஃபுல்லா படவி கிடக்கு, இந்த வானத்தையே மறைச்சிட்டு இருக்கு, கெட்ட காத்தாயி போச்சுது. அந்த காத்தெல்லாம் நான் சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்துறதுக்கு தான் கேட்க, வேற ஒண்ணுக்கும் கேட்கல. கொண்டா. சார், என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதெல்லாம் தெரியும், சீக்கிரம் எடு, நேராவது. இந்தாங்க சார். என்னடா கேட்டோன்னு கிடைச்சிட்டு. ஆனாலும் இந்த புகை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்க 5000 ரூபாய் அதிகமா கேக்குறீங்க சார், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பெட்ரோல் போடுறதுக்கு கூட நான் 150க்கு போட்டுட்டேன் சார், அதை சுத்தப்படுத்துறதுக்கா சார் 5000 ரூபாய்? 10,000 ரூபாய் ஆகும். உங்க அப்பா ஆர்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கறல, அதனாலதான் 5000 ரூபாய். குடு. இந்தாங்க சார். சரி, கிளம்புமா. சார், உங்க பேரு? பேரு கேக்குறா, மாப்பிள்ள ஏதோ பேர் சொன்னாரே.
வால்டர் வெற்றிவேல். வெற்றிவேல், வால்டர் வெற்றிவேலா? ஆமா ஆமா வால்டர் வெற்றிவேல் சார். சொல்லுங்க சார். ஆஹா, வால்டர் வெற்றிவேல் தான் சார். நீங்க அந்த துப்பாக்கி எடுத்து பில்டிங்ல இருந்து குதிச்சு அப்படிலாம் எடுப்பீங்களே, அந்த வால்டர் வெற்றிவேல் சார்? ஆமா ஆமா சார். இவங்க வந்தது ஏகப்பட்ட புகை வந்திருக்குது. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் கிட்ட ஆகும் நினைக்கிறேன் சார். தெரிஞ்ச பொண்ணுதான், 5,000 ரூபாய் வாங்கிருக்கேன். மிச்சத்தை பாரு வாங்கிக்கலாம், பாத்துக்கலாம். நீ கிளம்புமா. வால்டர் வெற்றிவேலா? மாப்பிள்ள இந்த பொண்ணு அப்பவே இந்த பேர்லயே சந்தேகப்படுறது என்னவா இருக்கும் கேட்டுருவான். ஏமா உனக்கு ஏமா அவ்வளவு சந்தேகம், என்ன அவ்வளவு ஆனந்தம்? சார், எனக்கு வால்டர் வெற்றிவேல்னா ரொம்ப பிடிக்கும் சார். இவரை யாருக்கு தான் பிடிக்காது. அதனால இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அவளை நேர்ல பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கிறேன் சார். இப்படி என் கண்ணு முன்னாடியே நிப்பாவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல சார். பாத்துட்டீங்களா, கிளம்புங்க. சார் ஒரே ஒரு செல்ஃபி சார். மாப்பிள்ள பூச்சி ரூபா கொடுக்க அனுப்புங்க மாப்பிள்ள. அதெல்லாம் செல்ஃபில எடுக்க முடியாது. கிளம்புங்கம்மா கிளம்புங்க. ஏற்கனவே 10,000 பாக்கி இருக்குது. கிளம்புமா. சார் என்னம்மா? சார், நான் உங்கள்ட்ட சார் தேடிக்கிட்டே இருந்தேன். ஐயோ மாப்பிள்ள. நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பாக்குறீங்க? ஏன் சொல்லுங்கண்ணா. நம்ம திருநெல்வேலி ஸ்டேஷன்ல. மாப்பிள்ள அதான் எந்த ஸ்டேஷனு? களக்காடு புரஞ்சி. சார் உங்க பேரு பொண்ணு தர தானே? இல்லம்மா நீ கிளம்புமா. நான் செய்தியில டிவில டாக்குமெண்ட்லாம் உங்களை பார்த்திருக்கேன் சார். நான் உங்களை நேர்ல பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். ஆனா உங்களை பார்க்கவே முடியல. இந்த என்கவுண்டர் பேசிஸ் நீங்க தானே சார்? அதுல ஒண்ணு இல்ல, நீ கிளம்புமா. இல்ல, நான் தேடின பொண்ணு தர இவர்தான் சார். ஒரே ஒரு செல்ஃபி சார். இப்ப நீ போறீ இல்லையாம்மா? சார், எங்க காலேஜ் பிள்ளைங்களே உங்களை தேடிட்டு இருக்காங்க சார். நீங்க எப்படி இருப்பீங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கற்பனையில இருக்கோம் சார். நான் நினைச்சு கூட பார்க்கல உங்க நேர்ல பாப்பேன்னு. சார் சார், நீங்க எங்க காலேஜுக்கு வரணும் சார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தானே சார் நீங்க? டோன்டினி துப்பாக்கியில சுடுறவர் தானே சார் நீங்க? மாப்பிள்ள போக சொல்லுங்க.